ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அர்ஜுன். அந்த மலை தெரியுதா? அந்த மலை மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். வாங்க போகலாம் மேலே. ஹலோ கைஸ், இதான் மலை பக்கம் வந்துட்டோம். சரி வாங்க மேலே போகலாம். சரிக்குவா? மலை மேலே பாதி தூரம் ஏறிட்டோம். இந்த அப்படியே கீழே பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்குது. தென்னந்தோப்பு அந்த அங்கிட்டு மாந்தோப்பு. அப்புறம் தான் இது கீழே இது வழியாக தான் மேலேருந்து வர்ற தண்ணி பூரா வடிஞ்சு அப்படியே ஒரு ஏரி, அந்த ஏரிக்கு போய் அப்படியே ஓட வழியாக போகுது. இங்கிட்டு ஃபுல்லாக இருந்தால் தெரியுதா? ஃபுல்லாக இங்கிட்டலாம் விவசாய நிலம். அங்கே ஒரு மலை இருக்குது, அதில் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக ஏறுறேன். இது எவ்வளோ நீங்கள் எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அது மேலே ஏறுறேன் நான். இது மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் மேலே போகலாம். முக்கால்வாசி மேலே வந்துட்டோம். இந்த மேலே சூரியன் தெரியுதா? என் கண்ணே மறைக்குது, அந்த அளவுக்கு சூரியன் தெரியுது. இது ஃபுல்லாக பாறை. இது எல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே பாருங்கள், விரிசலை தெரியுதா? ஃபுல்லாக இங்கிட்டு விவசாய நிலம் தான் இருக்குது அதிகமாக. அங்கிட்டு ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு மலை. அது தெரியல, கேமராவில் தெரில. கேமரான்ற மொபைலில் தெரில. நான் மொபைலில் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். கேமரா நான் கொண்டு வரல, அதனால ஃபோனில் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல பயங்கரமாக எடுத்துருக்கானுங்க உடச்சி. கோயிலோட மலைன்னு சொன்னாங்க, ஆனால் எப்படி இதெல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்க தெரில. இங்கே பாருங்க, அப்படியே என்ன சொல்கிறது, சதுரமாக வெட்டி எடுத்த மாதிரி உடச்சி வச்சுருக்காங்க. இங்கேருந்து எப்படி கீழே உருட்டி விட்டாங்களான்னு தெரில பாறையெல்லாம். ஆனால் நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வர்றப்ப இந்த இடத்துல பாறை இருந்துச்சு. அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இந்த இடத்துலலாம். சரி வாங்க இன்னும் மேலே போகலாம். கைஸ், ஒரு வழியாக மேலே இந்த பாறை பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு மேலே இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். இந்த தெரியுதா பாறை? இங்கே வந்துட்டோம். இதாங்க ஓடை. தண்ணி மேலே இருக்க தண்ணி ஃபுல்லாக இந்த ஓடையில் தான். சார், இந்த பள்ளத்தில் இருந்து தான் அப்படியே கீழே போகும். அந்த ஏரிக்கு தான் ஓடை, இந்த மலைக்கு தான் ஓடை. இதுக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக இந்த பாறையெல்லாம் உருண்டு சிந்துச்சுங்க. கீழே இருக்க இந்த விவசாய தென்னை எண்ணெயெல்லாம் அடித்து பிச்சுட்டு போய் கிராமத்துக்கே போயிருங்க இந்த பாறையெல்லாம். ஏன்னா எங்களுக்கு பாதையவே காணோம் சார். ஃபுல்லாக பாறையிலையும் கொஞ்சம் புல் முளைச்சிருக்கு. இது வேறு இந்த ஒட்டு புல்லுன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க அங்கிட்டு போகலாம். இதுக்குள்ளதாங்க இடையில பூந்து போகணும். பாம்பு பூச்சி கிடந்தாலும் அவ்வளோதான். ஒரு இடையா இங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் ஃபுல்லாக அந்த ஒட்டு முள் அந்த மாதிரி பேண்ட்டு ஷூவில் பிடிச்சிருச்சு. அடச்சே, இங்கே பாருங்க ஃபுல்லாக இதான். இந்த தெரியுதா? இந்த இடத்துல கொஞ்சம் மரம் இதுன்னு சொல்லி நல்லா இருக்குது. இந்த இடத்துல கீழே லைட்டாக இந்த தண்ணி ஓடனால மண் இது அரிச்சிட்டு வந்தனால இந்த இடத்துல அந்த மண்ணிலேருந்து மரங்கள் தலைஞ்சிருக்கு, செடி கொடின்னு சொல்லி. இந்த பாறை தான் அந்த இருக்கா ஊர். இந்த பாறை உருண்டுச்சு அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உருளாதான் நினைக்கிறேன். இதை விட ரொம்ப மோசமான பாறையெல்லாம் இந்த அங்கிட்டு கருங்காலக்குடி சைடெலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு மலை. கேமரா இது ஃபோனில் தெரியுதான்னு தெரியல. அதுதான் அருட்டாப்பட்டி மலை. இப்போ நம்ம இது புலிப்பட்டின்னு சொல்லி வல்லாலப்பட்டியிலேருந்து இங்கே புலிப்பட்டி வரணும். அந்த மலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். வாங்க மலைக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அங்கே ஒரு சின்ன நடுவில் ஒரு ஏரி சுற்றி அங்கங்கன்னு பாறை. இந்த பாறைக்கு இந்த ஏரிக்கும் சென்டரில் கூட ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு சூப்பராக இருக்குது ஏரி. இங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஓடை இருக்குங்க. வாங்க அந்த ஓடையும் பார்க்கலாம். எப்படியும் அப்பா. ஆனால் இது மேலே முன்னாடி இந்த இடத்துல பாறை இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த இடத்துல நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. பாறை உருண்டுருச்சா இல்லை இந்த வெடி வச்சு எடுத்துருப்பாங்க போல் மக்களே. இந்த தெரியுதா? ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் முன்னாடி பெரிய பெரிய பாறையெல்லாம் இருந்துச்சு. இந்த அங்கே இருக்கப்ப அங்கே தெரியுதா? அந்த மாதிரி பாறை இங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இங்கிட்டு
யாராவது பசங்க ஏதாவது உருட்டி விட்டானுங்களான்னு நினைத்தல வெடி இடிய வச்சு. இந்த அதான் ஏரி இந்த இது சரியான ஒரு சரிவாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஏதோ ஒரு கரை தண்ணி பாஸ் ஆனா இல்லை வேற என்னான்னு தெரில. இந்த மலைக்கு அங்கிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ் இங்கே பாருங்களே, இது பாறையா இல்லை குட்டி குட்டி கல்லெல்லாம் அப்படியே ஏதோ இது மாதிரி இருந்தால் இங்கே கூட ஒரு விடிசல் தெரியுதா? என்ன பாறை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக அப்படியே பாறை கரைகிற மாதிரி மழை இது பட்டுங்க பாருங்க. குட்டி குட்டி கல்லாக அப்படியே ஒட்டுன மாதிரி. இந்த அது எப்படி சொல்லுவாங்க, அரிசியில் வந்து ஒரு உருண்டை செய்வாங்க, அரிசி உருண்டைன்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக ஒட்டி வச்ச மாதிரி. இங்கே பாருங்க தெரியுதா? இது இந்த அங்கே ஃபுல்லாக எல்லாமே வெடி பொழுந்து தான் இருக்குது. அங்கங்கிட்டு செதறி போய் கிடக்கு. சரி வாங்க அங்கிட்டு போய் பார்க்கலாம். ஐயோ அங்கிட்டு போகிறதே பெரிய சவாலாக இருக்கும் போலயே. ஃபுல்லாக அந்த ஒட்டு முள்ளாசி ஒட்டு புல்லாக இருக்குது. முள்ள இங்கிட்டலாம் நான் வந்ததில்லை. நான் அது வரைக்கும் தான் வந்துட்டு அப்படியே போயிட்டேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்போ ஃபுல்லாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க மேலே தான் போய் பார்ப்போமே அப்படி எப்படி. இந்த மலைக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கிட்டு போனதில்லை. எதுவும் கிராமம் இருக்கா இல்லை மலையே இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த ஒட்டு முள்ளா தாங்க இருக்குங்க பாருங்க. அட என்னங்க, என்னடா இங்கிட்டும் முக்காமக்க மழையாத்தான் இருக்கு. ஆமாக்கா அட முக்காமக்கா. ஐயோ சரியா என்னங்க, இங்கே ஃபுல்லாக இங்கிட்டும் சரியான பாறை. அங்கே ஃபுல்லாக சோலார் தாங்க போட்டிருக்கானுங்க. டேட்டா ஒரு 10 ஏக்கர் பக்கம் போட்டிருப்பாங்க இப்போ. வாங்க அங்கிட்டு போகலாம். ஐயா உண்மையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இறங்கணும். இது ஒரு சருகு மாதிரி போயிட்டுருக்கு. பாதை கீழே போகுது. சரி நம்ம அந்த பாறையிலேருந்தே இது பண்ணி போவோம். அங்கே தெரியுதா? ஃபுல்லாக சோலார் தாங்க. கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பக்கம் போட்டு வச்சுருப்பாங்க போல். இதுக்கே பல கோடி ரூபா போட்டு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சோலார் கவர்மெண்ட்டு தான் இல்லை ப்ரைவேட்டான்னு தெரில. ஃபுல்லாக அங்கே பாருங்க, அங்கிட்டு ஒரு மலைங்க சரியான பாருங்க. அதுதான் இங்கிட்டு இந்த சோலாரை தவிர அங்கிட்டு பெருசாக ஊரே இல்லை. சுற்றி மலை தான். அப்படியே அழகுரோயில் மலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் அது அழகுரோயில் மலை தாங்க. அது ஃபுல்லாக அங்கே பாருங்க. இந்த இங்கிட்டு சுற்றி காட்டுறேன். இது என்னமோ ஒரு கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சின்ன வயசுலாம் பேர் எழுதுவோம்ல, பால் மாதிரி ஒடியும்ல, அந்த மாதிரி கள்ளி. இது என்னமோ சின்ன சிவப்பாக என்னமோ காய்க்குது. இதோட காய் நினைக்கிறேன், காயா பூவான்னு தெரில. அங்கிட்டு போய் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். இந்த 2 மலைக்கும் சென்றா ஓடை எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஓடை அதான் தெரியுதா? எவ்வளோ பெருசாக இருக்க போன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்போம். ஐயோ இது என்னங்க இவ்வளோ ஆழமாக இருக்குது. இப்போ அங்கே போகவே முடியாது போலையே. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தெரியுதா? போகலாங்க. அந்த அங்கிட்டு போகலாம். ஒரு நிமிஷம். ஆனால் அந்த அங்கிட்டு போய் அப்படி போகலாம். இதாங்க வழி. ஆனால் சருகாத்தான் போயிட்டுருக்கு. போய் பார்க்கலாம். ஐயோ சரியானப்பா. இதுங்க யாராவது தவறி உருண்டுட்டாங்க, செத்தாயின்னு வச்சுங்க. இதாங்க பெரிய ஓடைய. இங்கே தெரியுதா? ஃபுல்லாக இது வழியாக தான் அங்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இந்த மலையில் ஃபுல்லாக தான் வர்ற தண்ணி எல்லாம் இது வழியாக தான் போகும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கீழே போகிறது ரொம்ப கஷ்டம். நானே தவறி உருண்டாலும் உருண்டுருவேன். கீழே பாதை இருக்கான்னு தெரியல. சரியான ஓடை. ஆமாங்க தெரியுதா? இந்தா இதுக்கு நேரம் அப்படியே போகுது. இந்தா
அந்த கம்மாய்க்கு போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக எங்கிட்ட ஃபுல்லாக அந்த சோலார் தான். நாங்கள் பாருங்கள் மேலேருந்து கீழே வந்துட்டேன், நானே பாதி வந்துட்டேங்க, தெரியுதா? சரி வாங்க அங்கிட்டு போகலாம். கைஸ் நம்ம அந்த மலைக்கு இங்கிட்டு வந்துட்டோம். அந்த சோலார் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த சைடு வந்துட்டோம். நம்ம மலைக்கு சென்டராக ஃபுல்லாக அந்த தோப்பு தாங்க, நல்லா இருக்குது பயங்கரமாக. இங்கிட்டு ஃபுல்லாக பசுமையாக தான் இருக்குது, ஃபுல்லாக மரம் இதுன்னு சொல்லி ஃபுல்லாக தோப்பு தான். அது ஃபுல்லாமே தோப்பு தாங்க. அங்கிட்டு இருக்க ஃபுல்லாக மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இன்னும் நிறையா இருக்குது. ஏன்டா அங்கிட்டு ஒரு மலை, இந்த மலைக்கு நான் போனதில்லை. ஆனால் அந்த மலை கீழே போய்க்கு இன்னும் அந்த மலை மேலே ஏறினதில்லை. அது இதை விட அந்த மலை ரொம்ப இப்போ ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது. கீழே இருந்து பார்க்குறப்பே தெரியுது அந்த மலை ரொம்ப ஜாஸ்தின்ட்டு. இங்கிட்டும் இந்த மலைக்கு இங்கிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. கீழே எதுவும் பெரிய ஏரி எதுவும் இருக்கா என்னன்னு பார்க்கலாம். சின்னதாக அங்கிட்டு ஏரி மாதிரி தான் தெரியுது. இங்கிட்டும் ஒரு தண்ணி ஃபுல்லாக கீழே போகிறதுக்கு இதுவும் ஒரு அதான் இது என்னது ஓட மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக அந்த அங்கிட்டலாம் ஃபுல்லு தான் இருக்குது. இதுலேயும் தண்ணி போயிருக்கு. ஆனால் தண்ணியை தான் போய் இந்த கல்லெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்கா இல்லை யாராவது அணை கட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அந்த அங்கே தெரியுதா பாருங்கள், யாரும் அணை கட்டி வச்ச மாதிரி தான் தெரியுது. ஃபுல்லாக தண்ணி இங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகக்கூடாதுன்ட்டு. சரி ஃபுல்லாக மக்கள் மேலே இருந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ அங்கே பாருங்க குரங்க மலை மேலே ஒரு தெரியுதானான்னு தெரியல. குரங்கு ஃபுல்லாக குட்டியா இந்த மலையிலேருந்து அப்படியே ஏறி அங்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். தெரியாது ஏன்னா அந்த குரங்கு குட்டியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே அணை கட்டி வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கல்லாக பிறக்கி அணை கட்டி இந்த தண்ணி இது வழியாக தண்ணி இப்படி இங்கிட்டு போகிறக்கா அப்படி அணை கட்டி வச்சு தண்ணி இங்கிட்டு தான் போயிருக்கு. இந்த பக்கம் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே பாருங்க சூரியன் ஒளி சூப்பராக தெரியுது பாருங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்தா அங்கே தெரியுதா குட்டி குரங்கு, இந்தா மேலே அழகாக உட்காந்துருக்கு பாருங்க. கீழே இருந்தா அதோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இந்தா ஃபுல்லாக ரொம்ப அழகாக உட்காந்துருக்கு மேலே. கீழே போய் கைஸ் நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த ஃபுல்லாக இது தோப்பு தான். இந்த கீழே இது கீழேயும் சின்ன சின்ன வீடு இருக்குது. இங்கிட்ட ஃபுல்லாக நான் அந்த முன்னாடி காமிச்சின விவசாய நிலம் அதுதான். நல்லாயிருக்கு. சோலார் பேனல் தான் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ ஃபுல்லாக இயற்கை மரம் அதுமா இருக்கப்போ அந்த சோலாரை கொண்டாந்து நடுவில் வச்சுட்டானுங்க. பார்த்தீங்களா, இயற்கை அழிக்கிறக்காகவே இருக்கானுங்க தமிழ்நாட்டில் நிறையா புத்திசாலிங்க. எங்கே என்ன சொல்கிறது, இதெல்லாம் போய் பொட்டை காடு இல்லை இந்த மரம் இதெல்லாம் இயற்கை மாதிரி இந்த மாதிரி பசுமையாக எதுவுமே தலையாத இடத்துல வச்சா அவங்க சொத்து போயிருங்க. இந்த மாதிரி இயற்கையை அழிக்கிறக்காகவே கொண்டாந்து வச்சுருப்பானுங்க. கவர்மெண்ட் வச்சுருக்கானுங்களா இல்லை ப்ரைவேட்டில் எவனும் வாங்கி வச்சுருக்கானான்னு தெரியல. ஃபுல்லாக அப்படியே சூப்பராக தெரியுதா பசுமையாக. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஏதோ சொட்டை விழுந்த மாதிரி தெரியுதா. இயற்கையை அழிக்கிறக்கா இப்போ இவன் கொண்டாந்து வச்சிட்டான். நீ அங்கங்கன்னு கொஞ்சமாக அப்படியே இந்த இயற்கையை ஃபுல்லாக அழிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. டங்ஸ்டன் போராட்டம் இப்போ தான் அதுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அது என்ன சொல்கிறது, மக்கள்லாம் முடிவு கொண்டு வந்துட்டு நீ இன்னும் என்ன சொல்கிறது, இங்கே பெரிய கைகள் அவங்களாம் என்ன சொல்கிறது, அவங்க தான் இந்த ஃபுல்லாக இந்த அதான் இந்த சுற்று வட்டார பகுதியெல்லாம் நாங்கள் தான் என்னமோ சொல்லுவாங்க, பரம்பரையாக ஆண்டு வரோமோ என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல தரல. அந்த பெரிய இவர்கள்ட்டால் இருந்தாலும் இதை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. இப்போ இன்னும் என்ன சொல் இந்த இதுக்கு முன்னாடி இந்த இடத்த நிறையா பேர் எடுத்து போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல. பட் 2025 நான் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து போடுறேன். ஃப்யூச்சரில் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என் வீடியோ யாராவது பார்த்தாங்கண்டா இதுக்கு முன்னாடி இப்படி தான் அந்த இடம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் வர இளைஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன்.
முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அங்கே ஒரு மலை தெரியுதா, அது மேலே ஏறி உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். அப்புறம் தான் இங்கே இதை விட அது பெரிய மலை, அந்த மலை மேலே கண்டிப்பாக அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதை பற்றி நான் இன்னும் அந்த வீடியோ எடிட் பண்ணலை, எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். அந்த கோயிலை வந்து நிறையா மக்களை விட சில வேண்டாத நிறையா பேர் இங்கே உள்ளே இருக்காங்க. அவனுங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோயில் இருக்கிறதே மறைக்கிறதுக்கு நிறையா கோயில் வழித்தடம், அந்த கோயிலில் வச்ச போர்டு இதெல்லாம் ஃபுல்லாக சேதப்படுத்தியிருக்காங்க. நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மலை, இங்கே ஒரு மலை தெரியுதா, இந்த மலை, அப்புறம் தான் அங்கே இன்னும் இங்கே நிறையா மலை இருக்குது. முடிஞ்சால் இந்த அழகுருவில் மலை இது மேலே ஏற ட்ரை பண்ணுறேங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, வாங்க கீழே போகலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு எதுவும் இங்கே இல்லை. ஃபுல்லாக இருந்தால் நான் காமிச்சேன் பசுமையாக அந்த ஃபுல்லாக விவசாய நிலம். இது ஃபுல்லாமே டங்ஸ்டன் மட்டும் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நிலம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். பரவாயில்ல, மக்கள் எல்லாம் போராடி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே இது பண்ணி இந்த ஊர் எல்லாத்தையும் சுற்று வட்டார பகுதி எல்லாத்தையும் அந்த டங்ஸ்டன் அவங்க அதான் இந்துஸ்தான் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிட்டாங்க. ஃப்யூச்சரில் வந்து இங்கே இருக்க அந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி நிறையா ஃப்ராடு பயிலெலாம் நிறையா பேர் வருவானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து இந்த இடத்த வந்து இந்த மக்கள்லாம் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரில. ஏன்டா ஊருக்கு 4 பேர் நல்லவன் இருந்தான்டா, ஒரு 10 பேராவது கெட்டவன் இருப்பான். அவனுங்க பண்ணுற வேலை தான் இது எல்லாம். நீங்கள் உண்மையிலே இங்கே நிறைய அப்போ என்ன சொல்கிறது, பணக்காரன்லாம் நிறைய அதிக பேர் யாரெல்லாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 மாதமாக இருக்கேன். நானும் நிறைய இடத்துல சுற்றிருக்கேன். ஃபுல்லாக நிறைய ஏழை ஜனங்க தான் இருக்காங்க. ஆனால் ஊருக்கு ஒரு 30-40 பேர் பெரிய இவங்கெல்லாம் இருக்கானுங்க. பட் நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, கெட்டவனுங்களாக இருந்துச்சுன்னா தான் இந்த ஏரியா ஃபுல்லாக இது பண்ணி விட்ருவானுங்க. இந்த வீடியோ நான் வந்து எதுக்கு போகிறேன்னா, இந்த மாதிரி இயற்கை நிலங்களை யாரும் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஏதாவது போட்டு அழிக்கக்கூடாது அப்படின்றதாக போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இங்கிட்டு வந்து இடத்த வாங்கி ஃபுல்லாக அழிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. என் வீடியோ பார்த்து யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஓகேவா? சரிங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஃபுல்லாக நான் தான் சுற்றி காமிச்சிட்டேன், இல்லை மலையை சுற்றி காமிச்சிட்டேன். அந்த சைடு நீங்கள் இந்த வீடியோ நல்லா ஃபாலோஸ் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட் என்ன சொல்கிறது, ஏதாவது அதான் ஏதாவது அப்படி இப்படி வளரிருந்தேன்டா சாரி. ஏன்னா எனக்கு வாய்க்கு வந்து பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த யூடியூப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டா எனக்கு இந்த மக்களோட சப்போர்ட் வேணும். அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பாடுபடுறேன். இது நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். டீம் ஏதாவது கிடச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அதை பற்றி இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். டீமெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை நிறையா சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிறையா வீடியோ பண்ணுறோம், சரிங்களா? இன்னும் காமெடி இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த இயற்கை இதில் மட்டும் எடுத்து போடுறேன். ஏன்டா இயற்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஃபுல்லாக. அதனால தான் ஏன்டா இயற்கை இல்லாத இடம்லாம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, நம்ம வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த இங்கிட்டு ராம்நாடு சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராம்நாடு, இங்கிட்ட இதே பக்கம் அந்த கோயில்பட்டி, சாத்தூர் கோயில்பட்டி தான் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசுமையான இடத்த பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக அந்த குவாரி தான், எம்சாண்ட் அதுன்னு சொல்லி குவாரியே கிட்டாது. ஏன்னா அந்த மலை எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு கீழே பள்ளமாக இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக. அதனால தான் ஃபுல்லாக இயற்கை யாரும் அழிக்காதீங்க. மரங்கள்லாம் வளர்க்க சொல்கிறாங்க, நிறைய இடத்துல மரம் வளர்ங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் மரம் வளர்த்ததை யாரும் வந்து அழிச்சிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இடம் ஃபுல்லாக. எனக்கே உண்மையில நாளை இது மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி. ட்ரோன்லாம் விட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த மலை ஃபுல்லாக ட்ரோனில் கேட்சப் ஆகும். என்கிட்ட ட்ரோன்லாம் கிடையாது, ஃபோனில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், நம்ம கீழே வந்துட்டோம். இந்த கீழே எங்கே ஒரு ஏரி இருக்குது. இது வந்து குடி தண்ணின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாம் இதில் தான் தண்ணி குடிக்கவே பிடிச்சிட்டு போகிறாங்க. இது கீழே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் இதுதான் அந்த கோயில். இங்கிட்டு ஒரு குதிரை இப்போ அது புதுசாக செஞ்சுருப்பாங்க போல். இது ஒரு பழைய குதிரை. அந்த காலத்தில் இந்த கோயில் கட்டுறப்பே அந்த குதிரை செஞ்சுருப்பாங்க போல். இல்லை இங்கிட்ட ஒன்று இருக்குது, 2 சைடுமே இருக்குது. ஆனால் இங்கிட்ட 3 குதிரையாக இருக்குது, இந்த சைடு 2 தான் இருக்குது. இதில் சும்மா ஒரு 20-25 படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏறி போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் மேலே பார்க்கலாம். நம்ம மேலே போன மலை, இந்த மலையும் கீழே தான் இருக்குது இந்த கோயில். இருந்தால் ஃபுல்லாக அந்த காலத்துலேயே நிறையா குதிரை போட்டிருக்காங்கம்மா. இது ஃபுல்லாக அந்த பழைய குதிரையை
ஃபுல்லாக அந்த காலத்துலேயே நிறைய அந்த கோயிலுக்கு இந்த கோயில் திருவிழா வந்தால் நிறையா குதிரை செஞ்சு இந்த கோயிலுக்கு நேர்த்தி கடை மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அங்கே பாருங்கண்ணே நிறையா குதிரை ஏகப்பட்ட இது இருக்கும். அங்கிட்டும் நிறையா உடஞ்சி போய் இருக்குந்தா அந்த சைட்லாம் தெரியுதா. இந்த இங்கே நிறையா ஃபுல்லாக அந்த கோயில் சைடில் ஃபுல்லாக இதை அடிச்சு வச்சு பெருசாக இந்த கோயிலையும் பராமரிக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாக அந்த கோயில் தான். இந்த குழந்தை பிறக்கவங்களுக்கும் தொட்டியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, துணியெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் அது எதுக்குன்னு தெரியல. ஒரு சின்ன செட்டு இருக்குது. இங்கிட்ட ஃபுல்லாக குதிரை தான். இது அப்புறம் ஃபுல்லாக உடஞ்சி நொறுங்கி கிடக்கா பாருங்கள் ஃபுல்லாக. இந்த இங்கிட்டும் இந்த இதுதான். இது பெரிய புலி ஐயனார் கோயில். இப்போ எனக்கு ஆகுது இதுதான் பெரிய புலி ஐயனார் கோயில். இந்த அங்கே ஒரு சின்னதாக வருது. மேலே மலை கீழே இது ஒரு குகை மாதிரி இருக்குது, சின்ன குகை. கோயிலை வீடியோ எடுக்க முடியுமான இடத்துல ஆனால் ஃபுல்லாக களைச்சி போய் கிடக்கு. கோயிலை காட்டுறேன். எங்கேயும் வச்சு கொஞ்சோண்டு ஒரு சும்மா ஒரு 10 படிக்கட்டு போனோம். இந்த உள்ள இதுதான் கோயில் தெரியுதா. இல்லை சின்னதாக லைட்டு போட்டிருக்காங்க. கோயிலுக்கு தான். இந்த இங்கிட்டு இது அருவா இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக களைஞ்சு போய் கிடக்கு. இங்கே பாருங்கள் அலங்கோலமாக கிடக்கு. இந்த இங்கிட்டு ஒரு சின்னதாக இந்த இங்கே இது நந்தியா யானையான்னு தெரில. இந்த கொஞ்சம் சின்னதாக கோயில் இருக்குது. நான் கோயில் இது இங்கிட்டு ஒரு இதுதான் அந்த தீர்த்த தொட்டின்னு நினைக்கிறேன். பாருங்க இதுதான். எவ்வளோ நான் ஆழமாக என்னான்னு தெரியாது எனக்கு. இதாக இருக்குது. இந்த மலை கீழே இருக்குது. இப்போ கோயிலுக்கு கீழே அந்த பக்கம் இந்த இதுதான் அந்த துணியெல்லாம் கட்டியிருக்காங்க. இது எது கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஃபுல்லாக அந்த மரத்தில் தான். இது இல்லை மரம்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுட்டா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இது ஃபுல்லாக சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே உடச்சி தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக குரங்கு எதுவும் உடச்சி போட்டுருச்சா இல்லை யாராவது வேண்டாதவங்க உடச்சி போட்டாங்களா இல்லை பழைய சாமான நான் தலைப்புறம் பழைய பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அது எனக்கு தெரியலை. இந்த இங்கே ஃபுல்லாக இது சின்ன சின்ன மண் சிலையிலேயே மண்ணுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. குட்டியாக அங்கே பாருங்கள் தெரியுதா. ஃபுல்லாக சூப்பராக ஃபுல்லாக அங்கே பாருங்கள். இதெல்லாம் யாரும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இனி யாரும் இடையில யாரோ நல்லா இருந்தால் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இதுலேருந்து பிறக்கி எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக அந்த சிலை எல்லாம் அந்த சிலையெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி பூரா குப்பை மாதிரி கிடக்குங்க. எத்தனை பேரோட நேர்த்தி கடன் தெரியல. ஃபுல்லாக இந்த இங்கிட்ட ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இந்த இதெல்லாம் அந்த இதுதான் மலை மேலே. இது மேலே இருந்து வர்ற தண்ணி ஃபுல்லாக அந்த இது வழியாக தான் இதில் போகும். இந்த மரம் ஒன்று நல்லா இருக்குது. ஏன்னா மரம்னு தெரில, ஆனால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மரம் நான் பார்த்தது இல்லை. மரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மரம்னு எனக்கு தெரில. இந்த இங்கிட்ட ஒரு கோயில் அருவா ஒன்று வச்சுருக்காங்க. இங்கிட்ட சாமி கும்பிட்ருக்காங்க. ஃபுல்லாக கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்குன்னு தெரில. இங்கே பாருங்களே ஃபுல்லாக கோயில் தான். இங்கே ஒரு அருவா நல்லா லென்த்தாக மேலே ஒரு குட்டி மணி கட்டியிருக்காங்க. இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த தெரியுதா ஒரு குட்டி அந்த மேலே முனியில் கட்டி இது பண்ணியிருக்காங்க. இதாங்க இந்த மலை கீழே இருக்க கோயில். இது ரொம்ப ஃபேமஸான ரொம்ப நிறையா பேருக்கு இந்த கோயில் வந்து குலசாமி கோயில்னு சொல்கிறாங்க. இது சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த கோயில் திருவிழா எப்போன்னு எனக்கு தெரியல. கோயில் திருவிழா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கோயில் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி நானே பார்த்ததில்ல. ஆனால் இது எப்போன்னு மக்கள் சொல்ல இது சில பேர்கிட்ட விசாரித்தேன் இந்த கோயில் திருவிழா எப்போன்னு சொல்லி. ஆனால் நிறையா பேர் மாற்றி சொல்கிறாங்க. கரெக்டான ஆள் யாருன்னு தெரில. அவங்ககிட்ட கேட்டு எப்போன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் இந்த கோயிலில் திருவிழா அன்னைக்கு. இல்லையா நான் மேலேயே போட்ட வீடியோலாம் பார்த்தீங்க. இப்போ அந்த மலை கீழே இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில்
இது 2016 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை ஐயனார் கோவில் படிகள் அமைத்த. இந்த படிகள் வந்து 2016 அமைச்சிருக்காங்க. அதை பற்றி போட்டிருக்காங்க. இந்த இங்கேயும் சில இந்த கோயிலில் வந்து அதான் இந்த கோயிலெலாம் அதான் இது அது எப்படின்னு சொல்ல சரிப்படுத்தி இருப்பாங்கள்ல, அவங்களோட நேம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் எனக்கு தெரியல. அதுக்காக ஏதாவது கமெண்டில் கழுவி ஊற்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி நான் ஏதாவது தெரியாத வார்த்தையை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதில் கண்டிப்பாக வளரி இருப்பேன். அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி.